தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம். சார், குரு வக்ர பயிற்சி, குரு வக்ரம் ஆகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், இது எப்படி இருக்கும்? ஒவ்வொரு ராசிக்கும் இது வித்தியாசப்படுமா, இல்லை இருக்கக்கூடிய இடத்தை பாழாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் யார் யாரெல்லாம் தப்பிச்சிருவா, யார் யாரெல்லாம் மாட்டுவா? இது மேசத்தில் பிறந்தவங்களுக்கு உண்மையாகவே சொல்லணும்னா இந்த 2-3 மாதங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும். கடகடன வேலையை பார்க்கலாம். ஓகே, இவங்களுக்கான பரிகாரம் என்ன சார்? ஒன்றும் இல்லை, திருச்செந்தூர் முருகனை போய் பிடிக்கணும், அவ்வளோதான். ரிஷபராசி அவர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்கும்? கொஞ்சம் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும். லொடலுடன் பேசுனாங்கன்னா மாட்டிக்குவாங்க. கடகத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன எனக்கு வேணும், நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவெடுக்கணும். இப்போது யாரோ ஒருத்தரை பார்த்துட்டு இல்லை அவர் சொன்னாருங்கிறதுக்காக செயல்பட போகிறது தப்பாக போயிடும். இந்த 2-3 மாதங்களில் இந்த குரு வக்கர பேச்சு முடிகிற வரைக்கும் சிம்மத்தில் பிறந்தவர்கள் வீட்டுக்குள்ளே கூட ஒருத்தரை நம்ப முடியாத அளவுக்கு சில துயரங்கள் ஏற்படும். என்ன சார், குரு வக்கரமாக இருக்கிற போது முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணலாமான்னு கேட்கக்கூடாது. தாராளமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு விவாக சக்கரம் போட்டு அந்த நாட்களில் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த முகூர்த்தம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணிக்கலாம். இப்படி பல கோணங்களில் கன்னியில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்குமா சார். குரு வக்ர பயிற்சி, பொதுவாக குரு பயிற்சி ஆனாலே ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க. சரி, யாருக்கு எப்படி வரப்போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து குரு பார்க்குறாரா அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கும். குரு வக்ரம் ஆகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், இது எப்படி இருக்கும்? ஒவ்வொரு ராசிக்கும் இது வித்தியாசப்படுமா, இல்லை இருக்கக்கூடிய இடத்தை பாழாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் யார் யாரெல்லாம் தப்பிச்சிருவா, யார் யாரெல்லாம் மாட்டுவா? அதை ஃபஸ்ட்டு போயிடலாம் சார். அதாவது எந்த ஒரு பயிற்சிகளுமே மனிதனுக்கு ஏதோ ஒன்று செய்யும். இப்போ நீங்கள் இந்த இடத்த விட்டு நகர்றீங்கன்னா ஏதோ ஒரு செய்ய போகிறீங்க, நகர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். காரணம் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் எதையும் செய்வதில்லை. இதில் இந்த குரு பகவானை பொறுத்தளவு ரொம்ப முக்கியமான கிரகம். ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ளே சுப செய்தி நடக்கணும், கல்யாணம் பண்ணணும், ஒரு குழந்தை பிறக்கணும், இப்படிங்கிற அனைத்து செய்திகளுமே வியாழ கிரகத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் ஜாதகத்தில் நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த வியாழ கிரகமாக இருக்கப்பட்டவர் இப்போ தான் மே மாதம் 14ஆம் தேதி பயிற்சி ஆனாருன்னு நம்ம எல்லோரும் பேசிக்கிட்டு இருந்தோம். எல்லா கிரகங்களுக்கும் வக்ரகதி உண்டு. இதில் ராகு கேதுவுக்கு கிடையாது, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிடையாது. மீது எல்லா கிரகங்களும் வக்ரகதி அடைவார்கள். இதனுடைய தாற்பயம் என்னன்னு கேட்டால், ஒரு குறிப்பிட்ட இப்போ குரு பகவான் மிதுனத்தில் இருக்கிறார். இந்த மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானிலிருந்து ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு சூரியன் போகின்ற போது அந்த நிழலாகப்பட்டது சரியானபடி அந்த ஆகரண சக்தியை இழக்கிற போது அந்த கிரகம் தன்னுடைய இயல்பான பலத்தை இழக்கும், அல்லது அந்த பார்வைகள் மாறுபடும். இப்போ நீங்கள் என்னை பார்த்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க, ஏதோ ஒரு காரணத்தில் பின்னாடி திரும்பினீங்கன்னா என்னைய நான் கண்ணில் விட மாட்டேன், அங்கே உள்ளது கண்ணுக்கு தெரியும். இதுதான் அந்த வக்ரம் என்று சொல்லக்கூடிய தாற்பயம். இப்போ இதில் குரு பகவான் வக்ரமாகிறார், மிதுனத்தில் இருக்கிறார். இப்போ மிதுனத்திலிருந்து வக்ரமாகிற போது சிம்பிள் கணக்கு தான். இப்போ யாருக்கெல்லாம் நாங்கள் நல்லா இருக்காதுன்னு சொல்லியிருந்தோமோ அவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். போன குரு பயிற்சியில் இப்போ உதாரணத்துக்கு கடகராசிக்கு 12ல் குரு, ரொம்ப வெட்டி செலவு வரும், வீண் செலவு வரும், ஏதாவது வீட்டை கிட்ட வாங்கி கடனாகி போயிடுங்க, நல்லதாக இருக்கும், இப்படிலாம் சொல்லியிருந்திருப்போம். இப்போ இவங்களுக்கு இந்த வக்ரம் பெற்றதுனால இப்போ வெட்டி செலவு வீண் செலவு அது உண்மை, ஆனால் அது சுப செலவுகளாக மாற்றப்படும். அப்போ கடகராசிக்காரங்களுக்கு இதில் எடுத்த உடனே ஒரு நல்ல செய்தி, இதுவரையிலும் கடந்த 4-5 மாதங்களாக இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த வெட்டியான வீணான விதண்டாவாதம் பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு காலச்சூழல் இப்போ மாறுது. இதே போல் கன்னிராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10ஆம் இடத்துக்கு குரு வந்தார். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேலையை மாற்ற போகிறேன், இருக்கிற இடம் எனக்கு பிடிக்கல, புதுசாக பிஸ்னஸ் பண்ண போகிறேன், இப்படின்னு தெரிந்தோ தெரியாமலோ தனக்கு தேவைக்கு அவதான் அப்பாற்பட்ட விஷயத்தை செஞ்சு மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு ஞான உதயம் பிறக்கும், அல்லது அந்த இடைஞ்சலிலிருந்து தப்பித்து கொள்ளுவதற்கு ஒரு வாய்ப்பு வரும் கன்னிராசிக்கு. இப்போ கடகம் நல்லா இருக்குது, கன்னி ஓரளவு பரவாயில்லைன்னு சொல்லிட்டேன். இப்போ உதாரணத்துக்கு விருச்சகம் எடுத்துக்கோங்க. விருச்சகத்துக்கு என்னது, 8ஆம் இடத்துக்கு குரு போயிட்டார். ஐயோ போச்சு, எல்லாம் போச்சு, 8ல் குரு போயிட்டார், அட்டமத்தில் குரு வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம். இப்போ இந்த அட்டமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெறுகின்ற போது 7ஆம் இடத்தில் இருந்து கொண்டு செய்ய வேண்டிய பணிகளை அந்த குரு செய்ய ஆரம்பிப்பார். அப்படி பார்க்கிற போது
ராசியவே குரு பார்ப்பார். அப்போ இது வரைக்கும் இருந்திருக்கக்கூடிய சில பேர் பார்த்தீங்கன்னா நமக்கே தெரிஞ்சோ தெரியாமையோ முட்டாள்தனமாக என்னத்தையே பண்ணிக்கிட்டு இருப்போம். அதுக்கு யாரையாவது பழி போடுவோம், இல்லை யாரையாவது துணை கூப்பிட்டுக்குவோம். இந்த நிகழ்வுகளிலிருந்து, இந்த மாதிரி சூழல்களிலிருந்து இந்த விருட்சகத்தில் பிறந்தவர்களுக்கு இப்பொழுது ஒரு மாற்றம் நிகழும். அப்போ இந்த குரு பகவானுடைய வக்ரம் என்று சொல்லக்கூடியது கடகம், கன்னி, விருட்சகம் ரொம்ப சூப்பர். இது எல்லாத்துக்கும் மேலே இன்னொன்று மேசம். இந்த மேசத்துக்கு என்ன பண்ணுதுன்னா 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். 3ஆம் இடம் என்பது தான் ஒரு மனிதனுடைய முயற்சி. ஒரு மனுஷன் உழைச்சி சம்பாதிக்கணும், அதுக்கு ஒரு முயற்சி இருக்கணும், அதுக்கு ஒரு ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும், யாரையாவது பார்க்கணும், செய்யணும். அப்படியே மந்தம் முடிச்சு போன மாதிரி என்னமோ முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், நடக்கிறது நடக்கட்டும், இப்படி நினைத்து கொண்டிருந்த மேசத்தில் பிறந்த நண்பர்கள் கூட இப்பொழுது உற்சாகம் பெறக்கூடியவர்கள். ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற ஆசைக்கு உட்பட்டு எதையாவது ஒன்று செஞ்சு முடித்து 10 ரூபா சம்பாதிக்க முடியுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுவாங்க. இப்படிப்பட்ட நிலவரங்களில் இந்த இப்போ சொன்ன ராசிகள் எல்லாம் சிறப்பாக இருக்குது. மேசம், கடகம், கன்னி, விருட்சகம். ஓகே. அப்போ இவங்களை தவிர மற்ற ராசிகள்லாம் கொஞ்சம் பாவம் தான். அப்போ பாவம்னு சொல்கிறத விட அவங்க ஏற்கனவே கடந்த 4 மாதமாக குதுகொழிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதை கொஞ்சம் மற்றவங்க கொடுக்க போகிறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே சார். சார், இந்த குரு வக்ர பயிற்சிக்கு 12 ராசிகளும் எப்படி இருக்குது, அவங்களுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். ஸோ முதலாவதாக மேஷராசி. மேஷராசி இப்போ தான் சொன்னேன், மேசத்துக்கு நல்லா இருக்க போகுதுன்னு சொன்னேன். இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்திலிருந்து பலன் செய்வது போன்ற ஒரு சூழலை கொடுக்கும். அப்போ 2ஆம் இடம்னு எடுத்துக்கிட்டாலே தனம், குடும்பம், வாக்கு, அதே மாதிரி கணவன், மனைவி, குடும்ப உறவுகள், இது வரைக்கும் பைசா பற்றாக்குறை, கடன்கள் வாங்குவது, கட்ட முடியாமல் திணறது, இப்படிங்கிற பணத்தால் ஏற்படுகின்ற சூழல்கள், இவைகள் எல்லாத்துலேயுமே ஒரு மாற்றங்கள் நிகழ்கிற பார்க்கலாம். அதே மாதிரி சில பேர்களுக்கு எப்போ பார்த்தாலும் வைத்திய செலவு, சார் கடந்த 4 மாதமாக சாப்பிட முடியல, தூக்கம் வரல, எப்போ பார்த்தாலும் டாக்டர்கிட்டே போகிறேன், ஸ்கேன் பண்ணி பார்த்தேன் காசு போயிடுச்சு, இப்படியெல்லாம் உடல் ரீதியாக மனக்கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு கூட இந்த குரு வக்ர பயிற்சி ஆனதுக்கு அப்புறமாக அவங்களுக்கு சில முன்னேற்றங்களும் மனத்தெளிவுகளும் உடலில் மாற்றங்களும் நிகழும். இந்த குறிப்பாக சொல்ல போகணும்னா இந்த குரு வக்ரமாகிறதுனால இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் லாபங்கள் ஏற்படும். அதில் சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கடந்த 5-6 மாதமாக போட்ட காசை எடுக்க முடியல, இல்லை ஏதோ ஒரு காரணத்தில் லாக் ஆகிட்டேன், அவங்ககிட்ட வாங்க முடியல, இந்த வழக்காடி கோர்ட்டுக்கு போனால் தான் நடக்கும் போல் இருக்கு, இப்படி இருந்தவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் உட்கார்ந்து பேசி அதை தீர்த்து கொண்டு தன் பணத்தை எடுத்துக்கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் வரும். இது மேசத்தில் பிறந்தவங்களுக்கு உண்மையாகவே சொல்லணும்னா இந்த 2-3 மாதங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும். கடகடன்னு வேலையை பார்க்கலாம். ஓகே. இவங்களுக்கான பரிகாரம் என்ன சார்? ஒன்றும் இல்லை, திருச்செந்தூர் முருகனை போய் பிடிக்கணும், அவ்வளோதான். ஓகே. இப்போ தான் கும்பாபிஷேகம் பண்ணி முடிச்சுக்கிறாங்க. 9ஆம் இடம் தனுசு, நேராக போய் திருச்செந்தூரில் போய் ஒரு நாள் இரவு தங்கி, இப்போல்லாம் அங்கே கூட்டம் அவ்வளோ இருக்குது, தங்குறதுக்கு இடமே கிடைக்கிறது இல்லை. இருந்தாலும் ஏதாவது ஒரு நாள் போயிட்டு ஒரு நாள் இரவு தங்கி மறுநாளும் காலையில் தரிசனம் பண்ணிட்டு நேராக வீட்டுக்கு போயிடணும். இந்த பரிகார ஸ்தலங்களுக்கு போகக்கூடியவர்கள் செய்கின்ற பிழை என்னன்னு கேட்டால், டூர் போகிற மாதிரி போகிறாங்க. அதாவது திருச்செந்தூருக்கு போகும்போதே 4 கோயிலை பார்க்கறது, அது மாதிரி முடிச்சுட்டு வரும்போது ஒரு டோக சுற்றிட்டு வர்றது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நேராக அங்கே போயிட்டு பரிகார ஸ்தலம் பண்ணி முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்துடணும். ஓகே. சார், அடுத்ததாக ரிஷபராசி, அவர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்கும்? கொஞ்சம் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும். லொடலொடன்னு பேசுனாங்கன்னா மாட்டிக்குவாங்க. என்னோட கருத்துப்படி இந்த 2-3 மாதங்களுக்கு படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடுவது, யாருக்காவது வக்காலத்து வாங்கிறது, எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி சபைகளில் நாட்டியம் பண்ணுறது, ஒரு அடங்கி நடக்க தெரியாமல் அகம்பாதம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில், இந்த வேலைகள் ரொம்ப ஆரம்பிக்க சொல்லும். ஏன்னா குரு அங்கே அந்த ஜென்மத்துக்கு வந்து உட்கார்ந்து 7ஆம் இடத்தை பார்ப்பது போன்ற பலன்கள் வரும். அப்படி வருகிறதுனால என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, ஒரு தலக்கணம் வரும், தடுமாற்றங்களை கொடுக்கும், மறதி குணங்கள் வந்துடும், எகத்தாளமாக செஞ்சு போய் மாட்டிக்குவாங்க. குறிப்பாக இந்த ஃபேக்ட்ரிகளில் வேலை பார்க்குறாங்கல்ல, மிஷினரிஸில் வேலை பார்க்குறாங்க பாருங்கள், கால் வந்து அமுக்குனா மேலேருந்து ஒரு மிஷின் வந்து அடிக்கும், கையை கொடுத்துடக்கூடாது, இப்படிங்கிற அதாவது சம்பந்தம் இல்லாமல் கை காலுக்கு உபத்திரம் வரக்கூடிய நிலைமைகளுக்கு போகக்கூடாது. இந்த இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள், அதுலேயும் குறிப்பாக 2 வீலர் ஓட்டுறவங்க, கார் ஓட்டுறது பழகிறவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் ரோட்டில் நீங்கள் மட்டும் போகலை, மற்றவங்களும் போகிறாங்கங்கிறத ஞாபகத்தில் வைக்கணும். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் உட்கார்ந்து பேசி தீர்த்துக்கணும். பெரியவங்க கூட போய் முட்டி மோதுகிற எண்ணங்களை கொண்டாந்து கொடுக்கும். எப்பொழுதுமே இளைஞர்களுக்கு எனக்கு எல்லாம் தெரியும்னு எடுத்துக்கிட்டால் முதல்ல முட்டுறது வீட்டுக்குள்ளே பெரியவங்களாக தான் இருக்கும். வம்புக்கு இழுப்பாங்க, சொன்னபடி கேட்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட தகவல் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த ரிஷபம். இந்த ரிஷபத்தில் பிறக்கிறவங்களே பொதுவாக ஒரு கருத்தை ஒத்துக்கணும், புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு சுமை தாங்கி,
அதை கலட்டியெல்லாம் வைக்க முடியாது. இந்த ஜென்மத்தில் கடவுள் உங்களை இதற்குத்தான் படைத்திருக்கிறார். அதில் கோவப்பட்டு டென்ஷன் ஆகி மற்றவங்களை போய் ஏதாவது சொல்லி பிரயோஜனம் கிடையாது. இந்த குரு வக்ர பயிற்சியில் நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, உடல் நலத்தை பேணி பாதுகாத்துக்கோங்க, லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருங்க, காசு பணம் வந்ததுன்னா அதை எப்படி பத்திரப்படுத்தி வைக்கணுங்கிறதுல முன்னோட்டமாக இருங்க, பெரியவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், ஏதாவது கோயில் குளங்களுக்கு போயிட்டு வாங்க, சிறப்பாக இருக்கும். இந்த ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது கட்டாயம். ஓகே, இவங்களுக்கான பரிகாரம் என்னவா சார்? வேற ஒன்றும் இல்லை, நேராக திருப்பதிக்கு போகணும். ஏதாவது ஒரு புதன்கிழமை நேராக திருப்பதியில் போய் வெங்கடாச்சல போய் தரிசனம் பண்ணிவிட்டு அடக்க ஒடுக்கமாக வீட்டுக்கு வந்துட்டோம், 2 லட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தை கொஞ்சம் அவர் கூட இருந்து உங்களை கவனிச்சுக்குவார். ஓகே சார். அடுத்ததாக மிதுன ராசி, அவர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது? இந்த மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு கடந்த ஒரு 4-5 மாதங்களாக ஜென்ம குருன்னு சொன்னோம். ஜென்ம ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும்னு ஒரு பாடல் உண்டு. இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ யாருமே சீதையும் இல்லை ராமனும் இல்லை, நாடு வேறு இடத்துல போயிட்டுருக்கு. அப்போ இது குடும்ப பிரிவுகளை ஏற்படுத்துறது, விலகி இருந்து வாழ வேண்டியது. இப்போ ஏதோ ஒரு காரணத்தை வச்சு அமெரிக்காவில் ஒருத்தர், இங்கே ஒருத்தர், இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல பிரிஞ்சிருப்பாங்க. தொழிலுக்காக சம்பாத்தியத்துக்காக குடும்பத்தை பிரிந்து வாழ்ந்தவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் ஒன்று கூடி வாழுவதற்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். கருத்து பேதமை அகலும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் நான் எதாவது சொல்ல வரீங்க சார், எனக்கு புரியுது சார் அப்படின்னு உட்காந்து பேசுகிற அளவுக்கு அந்த விட்டு கொடுத்து போகின்ற மன ஓட்டங்கள் வரும். அதுலேயும் மிதுனத்தில் பிறந்தவங்க எப்போதுமே பார்த்திங்கன்னா டபுள் மைண்டாகவே இருப்பாங்க. எதிரில் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாருன்னா கேட்குற போது இன்னொருத்தர் பேசுகிறதையும் சேர்த்து கேட்ட மாதிரி அவங்களோட பார்வை இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட எண்ணமுடைய அறிவாளிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக குதூகூலமாக கொண்டாட்டமாக குடும்பத்தோடு அமர்ந்து பேசி மகிழ்ந்து இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைய வரும். சில பேர்களுக்கு செலவுகள் ஏற்படுவது தவிர்க்க முடியாதது. ஏதாவது வீடு பால் காய்ச்சறது, இல்லை வீடு கட்ட போகிறது, இல்லை இருக்கிற காசை முதலீடாக மாற்றுறது, ஏதோ ஒரு காரணத்தில் பைசாவை கொண்டு முதலீடு பண்ணிவிட்டு கையில் வெறுங்கையாக உட்காந்துட்டுருக்கிறது, இப்படிப்பட்ட சூழல்கள் எல்லாம் கூட இந்த வக்ர பயிற்சியின் காரணத்தினால மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். ஆனால் இது கொஞ்ச நாள் தானே, ரொம்ப தூரம் இல்லையே. அதனால் இதை கொஞ்சம் ஒரு மாதிரியை சமாளிச்சுட்டு போகலாம். ரொம்ப வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. என்னை பொறுத்தவரை மிதுனத்தில் பிறந்தவர்கள் கூடி மகிழ்ந்து வாழுகின்ற ஒரு செய்திகளுக்கு உட்பட்ட காலம். ஓகே, இவங்களுக்கான பரிகாரம் என்னவாக சார் இருக்கும்? வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் ஸ்ரீரங்கம் போகவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க மிதுனத்தில் பிறந்திருந்தா அவசியம் ஸ்ரீரங்க பெருமானை போய் பாருங்கள். இதில் உதாரணத்துக்கு சொல்ல போனால் தமிழ்நாட்டில் 84 திவ்ய தேசங்கள் இருக்குது, கேரளாவில் 11 இருக்குது. இப்போ யாராவது நிகழ்ச்சியை பார்த்துட்டு சார் நான் திருவனந்தபுரத்தில் இருக்கிறேன் சார், நான் எங்கே சார் போகணும், நீங்கள் பத்மநாப சுவாமிகள் கோயில் இருக்குது அங்கே போங்க. ஸோ அந்தந்த திவ்ய தேசங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போய், ஏன்னா எல்லாம் பள்ளி கொண்ட பெருமாளை போய் பார்த்துட்டு வரணும். பார்த்துட்டு வந்தீங்கன்னா இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ஓகே சார். ஸோ அடுத்ததாக கடகராசி, அவர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது? இன்ட்ரடக்ஷன்லேயே சொன்னேன், கடகராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் தலபாரம் குறையுது, எதிர்பார்த்தபடி லாபங்கள் கூடி வரும், வீட்டுக்குள்ளே நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும், செலவுகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சிகள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் இருக்கும். இந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு சரியான இடத்துல போய் உட்காரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு தருணங்கள் கிடைக்கும். இந்த புதுசாக வேலைக்கு போகிறவங்க, இல்லை புதுசாக கார் வாங்குறவங்க, புதுசாக பைக் வாங்குறவங்க, இப்படி அவர்கள் வாழ்க்கையில் சந்திக்கின்ற முதல் அனுபவங்கள் ரொம்ப சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதில் இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் எப்பொழுதுமே ஒரு யோகாதிபதி, 9ஆம் பாவாதிபதினு சொல்லுவோம். அவர் 12ஆம் இடத்தை விட்டு 11ஆம் இடத்திற்கு உண்டான பலன்களை செய்கின்ற போது அபரிமிதமான லாபங்கள் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கிடைக்கும். என்ன ஒரே ஒரு விஷயம்னு கேட்டால், உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கடகத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன எனக்கு வேணும், நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவெடுக்கணும். இப்போது யாரோ ஒருத்தரை பார்த்துட்டு இல்லை அவர் சொன்னாருங்கிறதுக்காக செயல்பட போகிறது தப்பாக போயிடும். ஆசைகள் என்பது தேவை. இந்த உலகத்தில் மனுஷன் ஆசைப்படலைன்னா அசைய மாட்டான். பேராசைப்பட்டவர்களுக்கு பெரும் சோதனைகள் வந்துடும். இந்த பேராசைப்பட்டு இந்த குரு வக்ர பயிற்சியிலையும் போய் எதுவும் செய்யக்கூடாது. அப்போ உங்களோட பலம் என்ன பலவீனம் என்னங்கிறத கடகத்தில் பிறந்தவர்கள் புரிந்து கொண்டு செயலாற்றினால் நிச்சயமாக இந்த குரு வக்ர பயிற்சி கடகத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓகே, இவங்களுக்கான பரிகாரம் என்னவா சார்? பழனிமலை, பழனி முருகன் நேராக போகணும், காலையில் தரிசனம் பார்க்கணும், மத்தியானம் காத்திருந்து உச்சிகால தரிசனம் ராஜ அலங்காரத்தை பார்த்துட்டு டப்பால பஞ்சாமிரத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடணும். ஓகே, ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே சார். அடுத்ததாக சிம்மராசி, அவர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது? சிம்மத்துக்கு கொஞ்சம் தொழில் ரீதியான சோதனைகளை கொடுக்கும்.
கூட இருந்தவர்கள் கொஞ்சம் குடைச்சல் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு கம்பெனிக்கு மேனேஜராக இருந்தீங்கன்னா கீழே உட்காந்துரும் வேலை செய்ய மாட்டாங்கிறான்னு அர்த்தம். வேலை செய்யாட்டா பரவாயில்ல, உங்களை போய் எல்லா இடத்துலையும் தப்பாக சொல்லி வைப்பாங்க. ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம். இந்த 2-3 மாதங்களில் இந்த குரு வக்கர பேச்சு முடிகிற வரைக்கும் சிம்மத்தில் பிறந்தவர்கள் வீட்டுக்குள்ளே கூட ஒருத்தரை நம்ப முடியாத அளவுக்கு சில துயரங்கள் ஏற்படும். எதிர் திசையில் இருந்து செயல்பாற்ற எல்லாம் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. குறிப்பாக இளம் தம்பதிகளாக இருக்கக்கூடிய இந்த கல்யாணமாகி 1 வருஷம் ஆகலை, 7 மாதம் ஆச்சு, 8 மாதம் ஆச்சு, ரொம்ப தர்க்கவாதங்கள் வரும். கொஞ்சம் பொறுமையாக போகணும். இதில் யாரை நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் யார் சிம்மத்தில் இருந்தாலும் சிம்மத்திற்கு உட்பட்டவர்கள் சற்று பொறுத்திருப்பது சிறப்புங்கிறத இந்த நேரத்தில் கடைப்பிடிக்கணும். அப்படி இல்லை மூத்தோர்கள் முன்னோர்கள் சொல்லுகிற செய்திகளை கொஞ்சம் வாங்கி காதில் வச்சுக்கணும். உடல் நலத்தில் கொஞ்சம் பேணி பாதுகாக்கணும். ஏன்னா ரிஷபத்தில் போய் உட்கார போகிறாரு. சில பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு முகத்தில் ஏதாவது புள்ளி வர்றது, இல்லை தோல் வியாதி வர்றது, இந்த பருக்கள் வர்றது, இதெல்லாம் வரும். ஆண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு சில நேரத்தில் கண்ணாடி போட வேண்டிய கட்டாயங்கள் வரும். ஸோ ஒரு மாதிரியாக உங்களை இது ஒரு பிசைஞ்சு எடுத்த மாதிரி இருக்கும். ஒரு மனக்கவலை வருது, சொன்னபடி கேட்க மாட்டேன்றாங்க, வேலை செய்கிற இடத்துல திருப்தி இல்லை, யாரை நம்பியும் ஒரு பொறுப்பை ஒப்படைக்க முடியல, எது செஞ்சாலும் நம்ம பேர் கெட்டு போயிடுது, இப்படின்னு ஒரு இடர்பாடு கலந்த ஒரு தேவைக்கு அதிகமான பாரத்தை சுமந்த மாதிரி இந்த நேரத்தில் தோணும். இதையெல்லாம் கொஞ்சம் நீங்கள் மனசில் புரிஞ்சுக்கிட்டு இந்த 2-3 மாதங்களை கட்டுப்பாடாக கொண்டுட்டு போனீங்கன்னு சிறப்பாக இருக்கும். ஓகே சார், இவங்களுக்கான பரிகாரம் என்னவா சார்? 2 பண்ணலாம். திருத்தணி முருகனை கும்பிடலாம், வேல்மாறல் விடாமல் வாசிக்கலாம். அந்த வேல்மாறலில் கூட ஒரு 2 வரிகள் ஸ்பெஷலாக சொல்லணும். பணக்கை முக படக்கரட மதத்தவல கஜக்கடவுள் பதத்திடு களத்து முளை தெரிக்க வரமாகும்னு ஒரு வரி வரும். இதை விடாமல் சொல்லிக்கிட்டு வரணும் இவங்க இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள். இந்த மன உளைச்சல், உடல் உளைச்சல் எல்லாத்துக்கும் ஒரு மருந்தாக தீரும். ஓகே சார். அடுத்ததாக கன்னிராசி, அவர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது? கன்னிராசியை பொறுத்தளவு இந்த வக்ர பயிற்சி என்பது 10ஆம் இடத்துல குரு இருந்தாரம்மா. குருவுக்கு பேர் பரமகுரு, 10ல் வர பதவிகள் பறிபோகும்னா. அப்போ என்னது 10ஆம் இடத்துல குரு போனால் வேலை வெட்டி போயிடுமா அப்படின்னு கேட்டால், பதவிகள் என்பது வேறு, வேலை என்பது வேறு. பதவிகள் என்றால் நீங்கள் எதை எடுத்துக்கொள்ளணும்? உதாரணத்துக்கு உள்துறை அமைச்சர், இல்லை ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு கலெக்டர், மாவட்ட கலெக்டர். இந்த பதவிகள் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த இடங்களிலிருந்து அலங்கரித்தவர்களுக்கு ஒரு ஆபத்துன்னு சொல்கிறது உண்டு. ஏன்னா இடப்பெயர்ச்சிகள் நடக்கும், இல்லாட்ட வேலையை விட்டுருவாங்கன்னு நடக்கிறது உண்டு. மற்றபடி கன்னிராசிக்கு இப்போ இந்த குரு வக்ரகதி என்பது மிக மிக உத்தமம். நீங்கள் நினைத்ததை சற்று சாதித்து காட்டிக்கொள்ளலாம். படிக்கிற பசங்களுக்கு சூப்பராக டீச்சருக்கும் பசங்களுக்கும் ஒத்து போயிடும், மார்க் விழுந்துடும். உயர்கல்விக்கு காத்திருப்பவர்களுக்கு நல்ல கல்லூரிகளில் வாய்ப்புகள் கிடைக்கும். வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் தேடி வரும். 9ஆம் இடம் என்பது பெற்றோர்களில் குறிப்பாக தகப்பனாரை குறிக்கிறது. இதுவரைக்கும் அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒத்து போகலை, ஒரே தகராறு. இப்படிப்பட்ட இடத்தில் இருந்தவர்களெல்லாம் இப்போ கொஞ்சம் அனுசரணையாக போக ஆரம்பிப்பாங்க. குடும்பத்துக்குள்ள குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையில் இருந்து வந்திருக்கக்கூடிய அந்த விரிசல் அகலும், ஒரு சந்தோஷம் பறக்க ஆரம்பிக்கும். கட்டாயமாக விருந்து கொண்டாட்டங்கள் நடக்கும். ஒன்று உங்கள் வீட்டில் விருந்து, இல்லை நீங்கள் விருந்துக்கு போகிறது, ஏதாவது ஒன்றில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக வீட்டுக்குள்ளே மாப்பிள்ளை தேடுறோம், பொண்ணு தேடுறோம், இந்த நேரத்தில் ஏதாவது ஒன்று செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு வரும். இப்போ போயிட்டு நீங்கள் என்ன சார் குரு வக்ரமாக இருக்கிற போது முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணலாமான்னு கேட்கக்கூடாது. தாராளமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு விவாக சக்கரம் போட்டு அந்த நாட்களில் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த முகூர்த்தம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணிக்கலாம். இப்படி பல கோணங்களில் கன்னியில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஓகே, இவங்களுக்கான பரிகாரம் என்னவா சார்? ஒன்றும் இல்லை, நீங்கள் இருக்கிற ஊர்களில் எங்கேயாவது பக்கத்தில் ஜீவ சமாதிகள் இருந்தால் அவசியம் போய் பௌர்ணமி அன்னைக்கு முடிஞ்ச 3 பௌர்ணமிகள் அங்கே போய் இருந்து அவரை நன்றாக வேண்டி வணங்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்புகள் கூடி வரும். ஓகே சார், மிக்க நன்றி. மிக்க நன்றிம்மா.